2024 இருந்து இன்னைக்கு செப்டம்பர் 25 வரைக்கும் 11 மாதம் தாங்க ஆகியிருக்கு. இந்த 11 மாதத்தில் கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 50% ஏறி இருக்குங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் தங்கத்தோட விலையானது சில நாட்கள் சில வாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே விழுந்திருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க தங்கம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பண்ணியிருக்க முடியாது. அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு நாள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிக்கிட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு நாள் ஆகிடும். 2வது, தங்கத்தோட விலை குறையும் போது நம்மக்கிட்ட போதுமான அளவு காசு இருக்காது. இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும்னாலே 4 கிராம் 5 கிராம் பார்த்தா தான் நம்மளால் ஒரு காயினாவோ இல்லை ஒரு கம்மலோ இல்லை ரிங்கோ வாங்க முடியும். ஸோ கோல்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கும் போது நம்மளால் கேஷ் இருந்திருக்காது. ஸோ இந்த 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு கோல்டு பீஸ். கோல்டு பீஸை வெறும் 50 ரூபா 100 ரூபா கூட இருந்தாலே போதுங்க. உங்களால் தங்கத்தை நீங்கள் நினைக்கும் போது வாங்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை தான் கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன கோல்டு பீஸ்? இந்த கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரிதானா? இந்த கோல்டு பீஸில் வாங்குறதுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஆப்ஷன்ஸ் என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம இப்போது கோல்டு பீஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பீஸ் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், கோல்டு பீஸ் இது போன்ற நிறைய பீஸ் இருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு பீஸ் அப்படிங்கிறது பெஞ்ச்மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டை தான் பீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பீஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ், கோல்டு பீஸ்னு பல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே அந்தந்த இண்டெக்ஸை தான் குறிக்கும். ஓகேங்களா? நிஃப்டி பீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டமெண்டல் மூமெண்ட்டை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர். அதே மாதிரி பேங்க் பீஸ்னால் இந்த நிஃப்டி 50ல் இருக்குது இல்லைங்களா, பேங்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குரூப் பண்ணுற ஒரு இண்டெக்ஸை பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இண்டெக்ஸை அப்படியே மிரர் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டை தான் பேங்க் பீஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோல்டு பீஸ்னு சொல்லும்போது டெய்லி இந்தியாவில் தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா, இந்த அப்டேட்டடை ட்ராக் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டை தான் கோல்டு பீஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கோல்டு பீஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ அதில் என்னென்னலாம் இண்டெக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் பற்றி பார்த்துட்டோம். இப்போது இந்த கோல்டு பீஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போது நம்ம கோல்டு பீஸில் 2% ஏறிச்சுனாக்கா ஃபிசிக்கல் கோல்ட்லேயும் 2% ஏறும். ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டில் 5% குறையுதுனாக்கா தங்கத்தோட வேல்யூவும் 5% குறையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் என்னெல்லாம் பண்ணுதோ அதே தான் இதுவும் பண்ணும். ஓகேங்களா? இது இறங்குச்சுன்னா இதுவும் ஏறும், இது இறங்குதுன்னா இதுவும் இறங்கும். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஏன் இந்த கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம எல்லாமே பார்த்துலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மூமெண்ட்டும் கோல்டு ப்ரைஸோட மூமெண்ட்டும் இன்வெர்டிலி ரிலேட்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? சில எக்கனாமிக்கல் கண்டிஷன் சரியில்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழ கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது சரி, ஓகே, கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? நமக்கு முதல்ல தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் கோல்டுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற ஆபரணங்கள் இல்லாட்டி கோல்டு காயின் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஃபிசிக்கல் கோல்டு. ஸோ ஓகே, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதோட நம்ம வாங்க போகிறோம் இல்லைங்களா, அப்போது இதோட பியூரிட்டி, வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜு, செய்கூலி, சார்ஜஸ்ஸு, டேக்ஸு இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா இதர செலவுகள் நம்ம பண்ண வேண்டிய இருக்கும். ஓகேங்களா? இது பத்தாதுன்ட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, வாங்கிட்டு நம்ம சேஃப்டியாகவும் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? இப்போ பிசிக்கல் கோல்டை தவிர வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ETF, SGB. ஓகேங்களா? இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கனாக்கா ETFை பற்றி பார்க்கலாம். நம்ம
பார்த்துக்கிட்டு இருக்கிற கோல்டு பீஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான இடிஎஃப் தான். ஓகேங்களா? இந்த இடிஎஃப்ல வந்துட்டு பியூரிட்டிங்கிறது ஒரு கேள்வியே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சார்ஜஸ் கொடுத்து செய்கூலி கொடுத்து நம்ம வாங்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கோல்டை ஃபிசிக்கலாக ஹோல்டு பண்ண போகிறோம். ஓகேங்களா? டிஜிட்டலாக தான் நம்ம ஹோல்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் சேஃப்டியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை யாராலையும் திருடவும் முடியாது. இதில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃபிசிக்கல் கோல்டுக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் பீஸ்க்கும் என்ன வித்தியாசம், இடிஎஃப்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பீஸை பற்றின இன்னும் நிறைய கேள்வி, கொஸ்டின் ஆன்சர், இடிஎஃப்னா என்னன்றதை பற்றி நிறைய கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.